சென்னை, அதே மாதிரி வட மாவட்டங்கள், டெல்டா இதெல்லாம் தாண்டி டிவிகேக்கு ரொம்ப மைனஸா இருக்கிற ஒரு பகுதியாவ என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறது கொங்கு மண்டலமா தான் நான் பார்க்குறேன். 2 பேரும் ஆக்டிவா இருக்கும்போது பட்சத்தில் 3வது ஆளுக்கு இடமில்லை. ஒரு தொகுதியில ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் எதிர்ப்பு நிற்கிறவர் வீக்கா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 3வதா இருக்கிற நபருக்கு ஒரு வாய்ப்பு வருது. திமுக ஆரம்பத்திலேயே பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சராக இருந்தவரையே நீ என்ன பண்ணுச்சு, மேற்கு மண்டல பொறுப்பாளராக போட்டுருச்சு. இறங்கி வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா. அதுதான் திமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸாகவே இருந்தது. கோயம்புத்தூரில் 10 out of 10 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயமாவே இருந்ததுன்னு வச்சுக்கிட்டேன். பட் இந்த முறை தேர்தலில் 39 தொகுதிகளும் எப்படி இருக்கு காரணம் குறிப்பாக செந்தில் பாலாஜியோடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கிங் பேட்டர்ன். ஏன்னா இது திமுகவுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு போனார். டிஎம்கே ஹைகமாண்ட் என்ன பண்ணுது, இல்லை டிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு அவரை கொண்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை தாண்டி யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் அனுசரித்து போகவில்லைங்கிறத இன்னைக்கு நல்லாவே தெரியுது. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கொங்கு மண்டலம் ரொம்பவே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மண்டலமா இருக்கு. ஏன்னா அங்க இருதுருவ அரசியல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி. அதிமுகவும் திமுகவும் இரண்டும் ரொம்பவே கட்டும் போட்டி கொடுத்து எப்படியாவது தங்கள் கால் பதித்திட வேண்டும், தாங்கள் முழுவதுமாக வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இரு கட்சிகள். கடந்த போலுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட கோவை தெற்குனுடைய வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கலெக்டர்கிட்ட மனுவை கொடுத்து ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி பல இஷ்யூஸ் அங்க ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் போலிங் ஓவரால் இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்துல என்னென்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறுது சார்? இல்லை, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போலிங் பெர்சன்டேஜ் ஹையா இருக்கிறது கொங்கு மண்டலம். மேற்கு மண்டலம்னு போட்டாங்க மீடியாஸ், பட் கொங்கு மண்டலம் தான் போலிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இருக்கும், பட் 90, 91, 92ங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நல்ல போலிங், நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஆர்வமான போலிங் அப்படித்தான் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் ஒரே ஒரு விஷயம்தான், மற்ற நீங்கள் சென்னை, அதே மாதிரி வட மாவட்டங்கள், டெல்டா இதெல்லாம் தாண்டி டிவிகேக்கு ரொம்ப மைனஸாக இருக்கிற ஒரு பகுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது கொங்கு மண்டலமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையில் கண்டிப்பாக பல தொகுதிகளில் 2வது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெல்டாலாம் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் கொங்கு மண்டலம் டிவிகேக்கு ஒரு பெரிய லெவலில் கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம பார்த்த கேம்பெயினில் ஆரம்பித்து மற்ற பல இடங்களையும் நம்ம பார்த்தது கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்தது. அது காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இருதுருவ அரசியல் பரபரப்பாக இருக்கிறது தான். சரி, இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லுது. எப்படி சொல்லுது, 2 பேரும் ஆக்டிவாக இருக்கும்போது பட்சத்தில் 3வது ஆளுக்கு இடமில்லை. பட் அதே சமயத்தில் ஒரு தொகுதியில் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அங்கே வீக்காக இருக்கிறாரு, எதிர்ப்பு நிற்கிறவர் வீக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 3வதா இருக்கிற நபருக்கு ஒரு வாய்ப்பு வருது. வாய்ப்பு மீன்ஸ் அவங்களும் கணிசமான வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். 2 கேண்டிடேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலங்கள 3வதான டிவிகேக்கு வேலை இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக, அதிமுக, திமுக, பாஜக இப்படிங்கிற ஒரு சினாரியோ பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் டிவிகேக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு வரவேற்பை கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாகி. நீங்கள் நம்ம பேசக்கூடிய இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் வருது. கரூர்,
ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் அண்டு ஊட்டி, அதுதான் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேற்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேலம் வரும், தருமபுரியெலாம் வரும் உங்களுக்கு மேற்கு மண்டலம்னு வரும்போது. பட் அப்படி கிடையாது. இதில் வந்து இதுதான் மேட்ரு. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 தொகுதிகள் இருக்குது. திமுக வந்து ஆரம்பத்திலேயே பொறுப்பு அமைச்சராக போயிருந்த செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சராக இருந்தவரையே நீ என்ன பண்ணுச்சு, மேற்கு மண்டல பொறுப்பாளராக போட்டுருச்சு. இறங்கி வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக. அதுதான் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து பல மாநாடுகள், மீட்டிங் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் போலிங் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது திமுகவுக்கு. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 39 தொகுதிகளில் 22 தொகுதிகள் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு மேலே 39க்கு 22 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 10 அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சொல்லிட்டு இந்த முறை தேர்தலில் 39 தொகுதிகளும் எப்படி இருக்கு காரணம் குறிப்பாக செந்தில் பாலாஜியோடைய ஸ்ட்ராட்டஜி, ஒர்க்கிங் பேட்டர்ன். ஏன்னா இது திமுகவுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம். ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணது, BL2, BL3, அவங்களுடைய நூக் அண்ட் கார்னர் மீட்டிங், இதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இந்த தேர்தலில் இருந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, ஆமாம், அதுதான் காரணம். ஸோ அதனால தான் இந்த ஓட்டிங் விஷயத்துலேயே அவர் தெளிவாக என்ன பண்ணியிருந்தாரு, செந்தில் பாலாஜி வார் ரூம் அவர் ஒரு பர்சனலாக ஒரு டீம் ரெடி பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஓட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, காலையில் 11 மணிக்குள்ளே நம்மளுடைய வாக்குகள் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஓட்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வச்சிடணும். வந்துட்டாங்களான்னு கேட்கணும், ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்காதான் நான் பார்க்குறேன். ஆமாம், அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம கடந்த தேர்தலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த தேர்தலில் உள்ள விஷயங்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரூர் ஏற்கனவே நம்ம தெரியும். கடந்த 2021லையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய சாதகமாக இருந்த இந்த 4 தொகுதிகளும் இந்த முறையும் மீண்டும் சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு போனார். டிஎம்கே ஹைகமாண்ட் என்ன பண்ணுது, இல்லை டிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு அவரை கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அவருடைய ஒர்க்கிங் விஷயத்தில் அடுத்தடுத்த தொகுதிகள்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக தான் அவரை கொண்டு போனாங்க. ஸோ அவர் கொண்டு போனதுக்கு ஒரு விஷயத்தை வந்து அதிமுக வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு, தாவேக்கா வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணம் பயந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு தாவேக்கா தரப்பில் ஒரு விஷயமும், அதிமுக தரப்பில் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, MR விஜயபாஸ்கரை பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டாரு, அதிமுக பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டாருங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வேற மாதிரி. பட் செந்தில் பாலாஜி அது ரெண்டையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது, எனக்கு சொல்லியிருக்கிறது மேலே தலைமை சொல்லியிருக்கு, நான் வந்திருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ்கிட்ட ஓப்பனாக பேசினார். பார்ப்போம், சரி நான் தான் கோயம்புத்தூர் கரூரில் இல்லைல்ல, ஜெயிச்சு காட்டட்டும், ஒன்று தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ யாராவது வந்து நின்று ஜெயிக்கட்டும் அப்படின்னு தான் அவருடைய சவாலாக இருந்தது. ஸோ அதன் அடிப்படையிலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாலும் அவர் பிரதர் அசோக் குமார் ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். கரூர் 4 தொகுதிகளையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் தொகுதியில் அவரே பிரச்சாரம் பண்ணார், இறங்கி பிரச்சாரம் பண்ணார். இது வரைக்கும் அவர் வந்து பேக்கெண்டில் இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இந்த முறை லைம் லைட்டுக்கு வந்தார், ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அது எல்லாமே பெரிய பலனை கொடுத்துருக்கு திமுகவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரூர் 4 தொகுதிகளுமே வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணாயபுரம் கொஞ்சம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் திமுக திருப்பி இறங்கி டைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது இந்த 4 தொகுதிகளுமே வந்து திமுகவுக்கு தான் மீண்டும் கிடைக்கின்றன அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க வரும் தகவலாக இருக்குது.
அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஈரோட்டில் ஏற்கனவே ஒரு சீனியர் மினிஸ்டர் இருக்கார், முத்துசாமி அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஈரோடு மேற்கு மேற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் தான், மந்திரியும் அவர் தான் வச்சுங்களேன். அவர் தான் இருந்தார். பட் இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளரும் கூட அவர் இருந்தாலும் அவர் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிஎம் உடைய ஆர்டர். இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதி அங்கே இருக்குது ஈரோட்டில். இந்த 8 தொகுதியும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதில் 3 தொகுதி தான் திமுக ஜெயிச்சு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. பட் இந்த முறை அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே நேர்மறையாக இருக்கிறத மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 திமுகக்கும் 2 அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அந்த தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக ஈரோடு மேற்கு வந்து முத்துசாமி, அவர் எதிர்த்து நிற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜா தமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு கடந்த முறை திமுக சந்திரகுமார் ஜெயிச்சிருந்தாரு. பட் இந்த முறை கூட்டணி கட்சிக்கான காங்கிரஸுக்கு மீண்டும் அந்த தொகுதியை கொடுத்து பழனியப்பன், கோபிநாத் பழனியப்பன் நிற்கிறாரு. அது அவரு இந்த முறை வெற்றி பெற்றுவார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அது ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வேட்பாளர் கடந்த முறை சரஸ்வதி ஜெயிச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தார். 4 எம்எல்ஏக்கள் அவர் ஒருத்தர். ஆமா, மொடக்குறிச்சியில. பட் இந்த முறை சரஸ்வதி நிக்கல, அவருடைய மருமகள் நிக்கிறாங்க, கிருத்திகா அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொகுதியா இருக்கு இந்த தொகுதி. அது வந்து மதிமுகவுடைய செந்தமிழ்நாதன் நிற்கிறாரு மதிமுக. பட் இருந்தாலும் கூட இந்த முறை பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டஃப் இருந்தாலும் கூட கடைசியில் குறைந்த வாக்குகளையாவது கண்டிப்பாக மதிமுக வாங்கி வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோப்பு வெங்கடாசலம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். அவரும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஈரோடு. ஏடிஎம்கேல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தவர், இப்போ திமுகவில் இருக்கார். அவருக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், எல்லாத்தோடைய ஒரு பார்வை. ஆமாம், செங்கோட்டையனுடைய ஒரு எப்படி இருக்கும் செங்கோட்டையனுக்கு அவர் டிவிகேக்கு போனதுக்கப்புறம். இருந்தாலும் கூட இந்த முறை அவர் டிவிகேல இருந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. காரணம் என்னன்னா திமுக நல்ல சிவம்னு ஒருத்தர் கலந்து இருக்கு, நல்ல சிவம். அதே மாதிரி அதிமுக பிரபுன்னு ஒருத்தரை கொண்டாந்துருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கு, செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் சொல்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஈரோட்டில் இந்த முறை 8 தொகுதிகளில் 6 தொகுதி திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அடுத்து திருப்பூர் மொத்தம் தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள். அங்கேயும் திருப்பூர், அங்கேயும் அதே மாதிரி தான். கடந்த முறை 5 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருந்தது, 3 தொகுதி தான் திமுக வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பட் இந்த அங்கே பார்த்தீங்கன்னா தாராபுரம், அது அது ஒரு காங்கேயம் வருது. அதில் ஒரு முக்கியமான அதில் பார்த்தீங்கன்னா அவினாசி தனி வருது. அவினாசி தான் எல் முருகன் நிற்கிறார். எல் முருகனுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா திமுக டாக்டர், ஆமாம், கோகிலா ராணி நிற்கிறாங்க. கோகிலா ராணிக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய அப்ரோச், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் போய் அவங்க வாக்கு சேகரித்த முறை, ஒரு சிம்பிளாக அவங்க போகிற ஒரு விஷயம், டாக்டராக இருந்தாலும் கூட அவங்க எல்லாத்துலேயும் அவருடைய அணுகுமுறை இதெல்லாமே கூட அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ அதனால அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருக்கு. இருந்தாலும் கூட நீங்க வந்து கோகிலா ராணி வந்து ஒரு குறைந்த ஒரு 25 நாளும் கூட அவங்களுடைய அந்த ஒரு அப்ரோச் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு அவங்களுக்கு. அதனால எல் முருகனா கோகிலா ராணியான்னு பார்த்தா மண்ணின் மைந்தர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. யாருக்கு? கோகிலா ராணிக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சராக இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏற்கனவே. பட் கோகிலா ராணிக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை புதுசாக. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஈஸியாக பார்க்கலாம். ஒரு மாதிரி நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அடிக்கடி வந்துட்டு போகிறப்ப காரு பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகிறதோட ஏற்கனவே நம்ம லோக்கலில் இருக்க
அரசு ம். டாக்டரு, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர் அவங்க. அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு இந்த முறை. அதனால அவிநாசி அணியில மீண்டும் எல் முருகன் தோல்வியை தருவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க ஹக்கீம். அப்புறம் இன்னொரு திருப்பூர் வடக்கு. திருப்பூர் வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ நிக்குது. சிபிஐல ரவி நிக்கிறாரு. அதிமுகல எம்எஸ்எம் ஆனந்தன் பழைய மந்திரி அவரு. அவர் நிக்கிறாரு. தவிக சார்புல சத்யபாமா நிக்கிறாங்க. ஓ! முன்னாள் எம்பி அவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கடுமையான ஒரு போட்டி தான் இருக்கு அங்க. என்ன சிபிஐ வாய்ப்பு இருக்கா? அதிமுக வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப் கான்டெஸ்ட் தான். அந்த அங்க இருக்கிறது காரணம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடிட்டு இருக்கு. நீங்க அப்படி அடுத்து அந்த அதிலேயே உள்ள ஒரு இன்னொரு முக்கியமான தொகுதி பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை. திருப்பூர்ல உடுமலைப்பேட்டை இருக்கு. அங்க ஏற்கனவே திமுக வந்து ஜெயக்குமார் நிப்பாட்டியிருக்கு. ஏடிஎம்கே சார்புல பார்த்தீங்கன்னா, உடுமலை ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ம். ஆமா. முன்னாள் அமைச்சர் அவரு. எம்எல்ஏவும் கூட. தற்போதைய எம்எல்ஏவும் கூடன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவருக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல இந்த முறை ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஓ! ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நெக்க நெக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. மினிமம் ஒரு 5000 ஓட்லயாவது ஜெயக்குமார் ஜெயிச்சுருவாரு இந்த முறை. இல்ல சார், இப்ப இப்ப நீங்க அறியப்படக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னுடைய வெற்றியவே சந்தேகத்திற்கும் கேள்விக்குறியாக்குறீங்க. ஆமா, 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 ஆமா. அப்போ அந்த இடத்துல எந்த ஃபேக்டர் உதவுது? திமுகவுக்கு ஆதரவு அளின்னு எடுத்துக்கவா? அல்லது விஜயினுடைய ஃபேக்டர் அங்க வந்து ஒர்க் பண்ணுது. இல்ல என்னை ஏடி பொறுத்தவரை அதிமுக வீக்கா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த முறையோட இந்த முறை அவங்கவங்க இங்கெல்லாம் வந்து நீங்க மேஜர் விஷயம் அதிமுகவுக்கு பலமுறை பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய தலைவராவோ, பொதுச் செயலாளர் இருக்கிறவங்களுடைய பிரச்சாரம், அவங்களுடைய கரிஷ்மா இதுதான் பெரிய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா. ஜெயலலிதா காலங்கள், எம்ஜிஆர் காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எடப்பாடி வந்ததுக்கப்புறம் பழைய ரெட்டலை. ஒரு எடப்பாடிக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்ல. அவர் பிரச்சாரம் வந்துட்டு போனாருன்னா, அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். இப்ப நீங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா, கலைஞர், இப்ப ஸ்டாலின் அவர்லாம் இருக்கும்போது வந்து சாதாரணமா ஓட்டு கேட்டுட்டு இருக்கப்பயும், அவங்களோட பிரச்சாரம் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3% ஏறும். வழக்கமா. காரணம் என்னன்னா, அவனுங்க அந்த கரிஷ்மா லீடருக்கான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு அட்வான்டேஜ் அது கிடைக்கும். பட் இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுகவுக்கு பல இடங்கள்ல மைனஸாவே இருக்கு. நான் அப்படிதான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொல்றது? லோக்கலா பல விஷயங்கள் பேசிட்டு போனாலும் கூட, அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கவில்லை அதிமுகவுக்கு. அங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கேண்டிடேட் உடைய வேல்யூ, அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தாருன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே அவருக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். அவர் சரியா இல்லன்னா, அது அவருக்கு மைனஸா போயிடுது. இந்த மாரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அடிபட்டு போகுது. முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறவங்க, இப்ப எம்எல்ஏவா கரண்ட்ல இருந்து இப்ப பீரியட் முடிஞ்சவங்க, ம். இவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மைனஸா இருக்கு. கடந்த 2021ல அவரு ஆளுங்கட்சியில அவர் முதல்வரா வந்துட்டு போனாரு. அப்ப பிரச்சாரம் செய்யும்போது, அவர் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுங்கன்ட்டு தான் வந்தாங்க. அப்ப அவர் சிஎம் அவரு. பட் இந்த முறை அவர் எதிர்க்கட்சி தலைவரா வர்றாரு. அதுக்குள்ள இடையே அதிமுகல நெறைய மாற்றங்கள். அது குறிப்பா நீங்க ஈரோட்ல பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் ஃபேக்டர். செங்கோட்டையன பெருசா அவர ஒதுக்கிட்டாங்க. என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈரோட்ல ஒரு சின்ன ஒரு ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அதிர்வுகளை குடுத்திருக்கிறது. அது வந்து மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். காரணம் எல்லாமே செங்கோட்டையனோட பலரும் இங்க பயணம் பண்ணவங்க. இப்ப எல்லாமே அவங்க அவரை எதிர்த்து நிக்கும்போது, அவர் தனிமைப்படுத்தி இருக்கும்போது, அவருடைய அந்த விஷயங்கள், அவருடைய பிரச்சாரங்கள், இதெல்லாம் கூட அதிமுகவுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத நம்ம கண்கூடா அத பார்க்கிறோம். இதுல அதுதான் ஈரோடுடைய இந்த ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திருப்பூர்லயும் இந்த மாரி சம்பவங்களும், சில சில விஷயங்களும் நடக்குது. சத்யபாமா, அவங்க ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏன்னா இன்னைக்கு லெவல்ல நல்லா பார்த்தீங்கன்னா, தவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே ஒரு பயங்கர டைட்டா போயிட்டு இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 1000 3 ஓட்டு, கார்னர் 2000 ஃபைட் போற ஓட்டு மாரி. ஆமா. ம். ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு முக்கியமான மேஜர் ஃபேக்டர்ஸா தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த. நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாமக்கல். திரு தங்கமணி நாமக்கல் அவர்கள். ஆமா. தங்கமணியோடைய ஏரியா.
பட் அதில் மொத்தம் 6 தொகுதி இருக்கு ஹக்கீம். பட் அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக 4 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. கடந்த முறையுமே வெற்றி பெற்று தான் இருந்தது. பட் இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் தனி. அதில் திமுக வேட்பாளராக இருக்கிறது மதிவேந்தன் அமைச்சர் வந்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது சேந்தமங்கலம். அதுவும் தனி தொகுதி தான். அது திமுக பூமலர் கேண்டிடேட்டு. அதிமுக சந்திரசேகரன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல். நாமக்கல்ல திமுக கேண்டிடேட்டா ராணி நிற்கிறாங்க. பட் ஸ்ரீதேவி, PS மோகன் சொல்லி அவங்கள போட்டிருக்கு. இதில் முக்கியமான 2 தொகுதிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் சொல்லக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி அவருடைய தலைவர் ஈஸ்வரன் நிற்கிறார், திருச்செங்கோட்டில் நிற்கிறார். அதே மாதிரி குமாரபாளையத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமணி அவர் நிற்கிறார். அந்த 2 தொகுதியும் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த திருச்செங்கோட்டில் இன்னொரு விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, டிவிக்கு அருண்ராஜ் IRSல தான் போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. திருச்செங்கோடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈஸ்வரனுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்படி அதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், செகண்ட் லைனில் 2வதுக்கு யார் அதிமுகவா டிவிக்கே வாங்குறது ஒரு கடுமையான அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக இருக்கு. பட் இது இந்த ஈஸியாக திருச்செங்கோட்டில் மீண்டும் ஈஸ்வரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குமாரபாளையம் நான் அப்படி தான் பார்க்குறேன். குமாரபாளையத்தை பொறுத்த வரைக்கும் தங்கமணி வந்து கடந்த முறை அவர் எடுத்த வாக்குகள் இந்த முறை இருக்குமா தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. காரணம் என்னன்னா, அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள ஒரு லைட்டா ஒரு உரசல் சரியா இல்லை. தலைமைக்கும் அவருக்கும் சரியா இல்லை. ஏன்னா அங்கே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு தங்கமணிக்கு எதிரான ஒரு பாஸ்கர்னு ஒரு டீமை வச்சு அவரை ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்தார். 5 வருஷமா இருந்தார். இப்போ கடைசி நேரத்தில் ஒரு ஒரு உச்ச கோபத்தில் போய் தங்கமணி என்ன பண்ணாரு, நீங்கள் என்னை ஒதுக்கிருங்க, நான் ஒதுக்கிறேன், பாஸ்கரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதன் வெளிப்பாடு தான் சரி ரைட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் பாஸ்கருக்கு சீட்டு கொடுக்கல. இல்லைன்னா நாமக்கல்ல அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், கொடுக்கல. பட் இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா, குமாரபாளையத்தில் தங்கமணியோட வீடு முற்றுகையெல்லாம் செஞ்சாங்க வேட்பாளர் அறிவிப்பப்போ. ஸோ அங்கே வந்து அதிமுக வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்போடு இருந்தது. பட் இருந்தாலும் தங்கமணி தாக்கு பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஓட்லையாவது அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக இருக்கு ஹக்கீம். ஸோ அதனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாமக்கல்ல கடந்த முறை திமுக 4-2 பட் இந்த முறை அதே இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சீட்டு திமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீலகிரி 3 தொகுதி தான். 3 தொகுதி. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அண்டு பாஜக நேரடி போட்டி. யாருன்னா போன முறை அவங்க வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி இது நீலகிரி, அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது கூடலூர், ஆமாம், அடுத்தது குன்னூர். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய அவர் தான் வந்து பொறுப்பாளராக இருந்தாலும் கூட ராசா MP ராசாவும் அவருக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவரும் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம். அதனால போன முறை 2-1 இருந்தது. 2 திமுக அதிமுக 1 இருந்தது. பட் இந்த முறை அப்படி இருக்கல, ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நீலகிரி அப்படின்னு ஒரு விஷயம் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லாஸ்டா கோயம்புத்தூர் 10. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட 2026 தேர்தலில் எல்லாரும் எல்லா விஷயங்களும் பேசியிருந்தாலும் கோயம்புத்தூர் உள்ள 10 எப்படி இருக்கும் இந்த முறை? காரணம் செந்தில் பாலாஜி அங்கே போயிருக்காரு. அவர் மட்டும் ஜெயிப்பாரா? அவர் தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுட்டு போவாரா அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்கு ஓடிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அங்கே இருந்த வேட்பாளராக தொண்டமுத்தூர்ல இருந்த வேட்பாளருங்கிற MLA-வா 2 முறை இருந்த வேலுமணி இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய அகில இந்திய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா எங்கே ஆரம்பிக்குன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான். அப்படி வேற எங்கேயும் சொல்ல முடியாது. கோயம்புத்தூர், அடுத்தது திருப்பூர், அப்படி ஒரு விஷயம். நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் ஒரு விஷயம் நடக்கும்.
இப்படிதான் போயிட்டு இருக்கும். இந்த ஒரு 3 தொகுதி 3 மாவட்டங்கள்ல தான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் நீங்க கன்னியாகுமரி அங்க பேசலாம். அப்படி அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பெருசா அதிமுக, பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் கிடையாது. ஸோ கோயம்புத்தூர் எப்படி இருக்க போகுது? கடந்த முறை 10க்கு 10 அதிமுக வெற்றி பெற்ற இடம். இந்த முறை செந்தில் பாலாஜி எப்படி தன்னுடைய ஒர்க்கில் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பா மேட்டுப்பாளையம், அடுத்தது சூலூர், கவுண்டம்பாளையம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையமும் நீங்கள் வந்து சிங்காநல்லூரும் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ ஆமாம், இந்த 10ல் 8ல் தான் 8ல் இன்னும் கூட சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா பொள்ளாச்சியும் பார்த்தீங்கன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சியை கொடுத்துருக்காங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொடுத்திருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருது திமுக. ஸோ 7 தொகுதிகள் தான் திமுக நிற்கிது. 2 காங்கிரஸ், 1 ஈஸ்வரனுடைய கொங்கு நாடு மக்கள் கட்சி. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் எந்தெந்த தொகுதிகள் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆல்ரெடி நம்ம சொல்லிடலாம் ஆரம்பத்திலே ஆரம்பிக்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கோவை தெற்கு செந்தில் பாலாஜியோடைய அவர் அடுத்த விஷயம். நீங்கள் அதே மாதிரி அவருடைய அந்த விஷயம் அடுத்த கட்டமாக கோவை வடக்கு திமுகவுக்கு தோப்பாங்கன்றீங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வானதிக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு, இந்த முறை வாய்ப்பு இல்லை. கடந்த முறை கமலை ஜெயிக்க வச்சு பெரிய லெவலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அதே மாதிரி 2 தொகுதிகள் மட்டும்தான் இந்த முறை திமுக கையை விட்டு போகும்போது 8 தொகுதிகள் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இப்போ ஒரு சொல்றாங்க, ஒரு தகவல் சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வேலுமணி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனா ஒரு விஷயம், வேலுமணிக்குமே ஒரு சின்ன செக் வச்சிருக்காங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா, நீங்க தொண்டாமுத்தூர்ல தாவேகா சார்பில் சுதீஷ் ராஜ்னு ஒருத்தர் நிற்கிறார். சுதீஷ் ராஜுடைய ஃபாலோயர் தான் வேலுமணி. அவரோட ரொம்ப நெருக்கமாகவும் அவருடைய அலுவலகத்தில் அவர் வந்து சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தான் வேலுமணி. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்து போயிட்டார். அதனால பார்த்தீங்கன்னா சுதீஷ் ராஜு அப்படி அதில் வர்றது வந்து பழைய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ராஜுக்கும் வேலுமணிக்குமான தொடர்பு, அவருடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பழைய ஆட்கள் எல்லாமே அதை சுதீஷை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை காலி பண்ணிட்டு தான் வேலுமணி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு டாக் இன்னும் கூட தொண்டாமுத்தூரில் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அதே மாதிரி தொண்டாமுத்தூர் அதிமுக ஒரு வாய்ப்பு, பொள்ளாச்சி ஒரு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் அங்க வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் எங்க பொள்ளாச்சியில. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி தேசிய கட்சியில வந்து அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு இட பிரச்சனை, அங்க ஒரு சின்ன ஒரு சமுதாய பிரச்சனை வருது. வருதுன்னா, நீங்கள் கவுண்டர் சமுதாயத்தை அங்கே நிப்பாட்டிங்கன்னா மற்ற வாக்குகள் சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் பொள்ளாச்சி கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஒருவேளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, வால்பாறை, கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், சூலூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு. ஆமாம், இந்த எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை 39 தொகுதிகளில் 22 தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றுச்சு. பட் இந்த முறை 39 தொகுதிகளில் 30க்கு 30+ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வரும் இந்த முறை அப்படிங்கிறது தான் இப்போ அங்கேருந்து வரும் தகவல்கள். ஸோ செந்தில் பாலாஜியுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒர்க்கிங் பேட்டர்ன் இதெல்லாம் பெரிய லெவலில் திமுகவுக்கு ஒரு கை கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்கள் பல முறை நம்ம திருப்பி அதை தான் சொல்லலாம், சென்னை டெல்டாவில் உள்ள டிவிகேவுடைய அந்த விக்ரஸான ஒரு விஷயங்கள் ஏன்னா பயங்கரமாக ஓட்டு விழுந்துருச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்த அளவுக்கு கொங்குல எங்கேயுமே பெரிய லெவலில் தேவக வந்து ஒரு காம்படிட்டராக இல்லை.
நீ ஓ! அருண்ராஜை மட்டும் தான் நம்ம சொல்லலாம். திருச்செங்கோடு பேசுறோம் நம்ம. ஃபெமிலியரான இன்னொருத்தர் செங்கோட்டையன் வராரு. கொங்குல சொல்றேன். அந்த மாரி 2, 3 பேர் தான். சத்யபாமா வர்றாங்க. ஸோ இந்த மாரி 3 பேர தாண்டி, வேற யாரும் பெரிய லெவல்ல ஒண்ணும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது தான் இப்போடைய தற்போதைய நிலையா இருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு, இந்த ஒரு தடுமாற்றத்திற்கு அஇஅதிமுகவின் தன்னுடைய இருப்பையே இழக்கக்கூடிய அளவுக்குன்னா, அப்போ அதிமுகவுக்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இன்னும் தேய்மானம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறதா? கண்டிப்பா, இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய அந்த கூட்டணியினுடைய காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலையா? ஏன்னா, இப்போ உடைஞ்சு கிடந்த என்டிஏவை திருப்பி ஒன்றிணைஞ்சாங்க. இப்போ ஆமா. என்டிஏ தனியா நின்டாங்க 2024ல. அதன் பிறகு பிளவுபட்ட கட்சிகள்லாம் தான் வந்து சேர்த்துக்கிட்டத ஆமா, பார்க்க ஆமா, முடியுது. ஆமா, ஆமா, அப்ப ஆமா. அப்ப சுத்தமா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆவல. விஜய் ஒரு பக்கம் ஃபிராக்ஷன் பண்றாரு. இன்னொரு சைடு இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குதா? தேய்மானம் அடைந்து கொண்டிருக்கிறதா? அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கா? பெரிய சிங்க் ஆகல. அது நம்ம சொல்லி தான் ஆகணும். இது பாஜக, ஏடிஎம்கே கூட்டணி வந்து கொங்குல பெரிய லெவல்ல சிங்க் ஆகல. நல்லாவே அந்த என்ன காரணம்? அண்ணாமலையினுடைய நீக்கமும் ஒரு காரணம் நீக்கம். சொல்லப்படுது. ஆமா நீக்கப்பட்டது. அதே மாரி அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. கடைசி ஒரு 10 நாள் தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் எல்லா இடத்துக்கும் போகல. குறிப்பா சில அவருக்கு வேண்டிய நண்பர்கள், நீங்க கரூர் விஜயபாஸ்கர், தொண்டாமுத்தூர் வேலுமணி, இப்படி சிலருக்கு தான் போயிருக்காரு. அவர் எல்லா இடங்கள்லாம் போகல அவர். கொங்கு ஃபுல்லா அவருக்கு அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கா குடுத்து, ஒரு இங்க ஒரு 6 இந்த இந்த 35 தொகுதிகள், இந்த 39 தொகுதியில இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா பண்ணல அவர். சும்மா பெருசாலாம் பண்ணல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நல்லா தெற்கு கூட செய்யல அவர். கோவை தெற்குல அவர் பிரச்சாரம் ஒரே ஒரு முறை தான் பண்ணிட்டு போனார். பெருசாலாம் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன். அவரு தன்னை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்ளணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு. ஏன்னா நம்ம எதுவுமே செய்யலன்ற மாரி ஆயிறக்கூடாது. ஹைகமாண்ட் நம்மள வந்து ம். தேர்தல் ஒர்க்கே நீங்க பண்ணலையேன்னு சொல்லிறக்கூடாதுங்கிறதுனால, அதுக்கு இதெல்லாம் இன்னொரு ஹெலிகாப்டர்லாம் குடுத்து வச்சிருந்தாங்க அவருக்கு. ஹெலிகாப்டர்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்க வந்து அது நல்லாவே தெரியுது. அண்ணாமலையுடைய அந்த ஒரு ஆப்சன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அவர் பட்டும் படாம வேலை பார்த்ததுங்கிறது கூட நல்லாவே தெரியுது. பட் அதிமுக தனியா போராடுச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். நீங்க நல்லா பெருசாவே இல்ல. நீங்க என்ன திருப்பூரா இருக்கட்டும், கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, பேருக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. நீங்க வானதி சீனிவாசனுக்கு அதிமுக பெருசா ஒர்க் பண்ணுச்சா? அப்படின்னா, எனக்கு என்னை பொறுத்தவரை சும்மா பேருக்கு தான் பண்ண மாரி தான் நானும் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன காரணம்னா, அவர் உடம்பு சரியில்லன்னு போய் படுத்தம்போது, எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்துட்டு போனாரு. மத்தபடி ஒரு பெரிய லெவல்ல யாரும் இறங்கி ஒண்ணும் ஒர்க் பண்ணல. நீங்க கடந்த முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பெரியசா பண்ணாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்? எங்க போனாரு? அவங்க பேர் என்ன? நிர்மலா சீதாராமன் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த தேர்தலில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். கோயம்புத்தூர் அவருக்கு ஏற்கனவே பல முறை வந்துட்டு பெயர் போயிட்டாரு. இடம் பெற்றிருந்துன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவங்க வரல. வரல. அதுதான் சொன்னேன். நிதி அமைச்சர். அது ஒரு முக்கியமான இடம். கோயம்புத்தூருங்கிறது வந்து நீங்க பொருளாதார ரீதியா ரொம்ப ஒரு சவுண்டான ஏரியா அது. அவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தா, அங்க வந்து அங்க இருக்க தொழிலதிபர்கள் இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகத்துக்கே வரவே இல்ல. ஸோ இதெல்லாமே கூட பெரிய மைனஸா பார்க்குறேன் நான் அது பாஜகவுக்கு. 2வது செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? திருப்பூர், கோயம்புத்தூருடைய என்ன பெரிய தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா போய் பார்த்தாரு. ஓ! பார்த்து ஆதரவு கேட்டார். கடந்த காலங்கள்லயோ உங்களுக்கு வருத்தங்கள்லாம் எதா இருந்தாலும் அத சரி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு குடுங்க நீங்க. கண்டிப்பா நாம உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த அப்ரோச் வந்து பலருக்குமே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிதான் பார்க்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, கவுண்டம்பாளையம் அண்டு சிங்காநல்லூர் காங்கிரஸ் கண்டிப்பா தோல்வியை தழுவிரும் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. சரியா இல்ல. இங்க வந்திருக்க கூடாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் பேட்டர்ன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன காரணம்னா நம்ம கண்கூடா பார்க்கணும் ஹக்கீம். செந்தில் பாலாஜி வந்துட்டாரு. கோவை தெற்குல அவர் இருக்கிறாருன்னா, கோவை மாவட்டத்தில உள்ள எல்லா நிர்வாகியும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. முகத்த காட்டிக்கணும் நம்மன்னு நெனைப்பாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அந்தந்த தொகுதியில உங்களுக்கு பொறுப்பு. நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து உங்கள பார்க்குறேன். எது தேவையில்லாம வந்துட்டு இருக்காதீங்க. டைம் ரொம்ப குரூஷியலா இருக்கு. 15 நாள் தான், 20 நாள் தாங்கிறத
ஸோ டே டு டே அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்த ஒரு விஷயங்கள்லாம் அப்படியே சிங்காநல்லூருமா இருக்கட்டும், கவுண்டம்பாளையம்லாம் அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கண்டிப்பா வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. அதான் நம்ம சொல்றது. இப்ப உங்க கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது, அப்ப அஇஅதிமுக எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இழக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்களா? அப்ப ஜனநாயகத்திற்கு வந்து அது ஒரு ஆரோக்கியமா இருக்குமா? அஇஅதிமுக அத கூட இழக்குது அப்படின்னா? இல்ல அது முக்கியம் நம்ம என்ன சொல்றேன், நீங்க தக்க வச்சுக்கணும். நீங்க போராடணும். வெற்றி பெறணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வேணும். நான் அதுதான் சொல்றேன். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை தாண்டி யாரும் இல்லாம போயிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் அனுசரித்து போகவில்லைங்கிறது இன்னைக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ஒரு காலத்துல நீங்க தங்கமணிட்ட 2 மாவட்டத்த குடுங்க. நாமக்கல் அண்ட் ஈரோட நீங்க பாத்துங்கன்னு சொல்லணும். இல்ல நாமக்கல் அண்ட் திருப்பூர் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லணும். வேலுமணிக்கும் ஒரு கட்டாயம்ல என்ன ஆயிடுச்சு, அவர் தொண்டாமுத்தூரை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. 10 தொகுதின்னு பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா திருப்பூரும், கோயம்புத்தூர், ஊட்டி அவர்ட்ட இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் கடைசி நேரத்துல அவரால எல்லா இடத்துக்கும் போய் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஒரு நெருக்கடின்னு இருக்குல்ல. ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அம்மன் அர்ஜுனும் கைவிட்ட வேலுமணி நம்மளே பேசியிருக்கோம். அவரை நம்பிதான் இருந்துச்சு. இந்த 2 தொகுதியில உள்ள அதிமுக நிர்வாகிகள் பொருளாதார ரீதியா உதவியிலேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவார். கடந்த 2 தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் அப்படித்தான் பார்த்துக்கிட்டார் அவர். பட் இந்த முறை அது மாதிரி பெருசா அவர் இல்லை. காரணம்னா அவருக்கே டைட் ஆயிடுச்சு. 2வது தெளிவா இருந்துட்டாரு. நீங்க பொருளாதாரம் செலவு பண்ணீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. சூழ்நிலை அப்படி இல்லைங்கிறப்ப அவரும் செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார். இதெல்லாம் கூட ஒரு மைனஸா நான் ஃபீல் பண்றேன் அதிமுக. நீங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்றது வேற இல்ல கிம். கடைசி வரைக்கும் போராடுறதுங்கிறது வேற. திடீர்னு ஒரு கடைசி ஒரு வாரமா டல் ஆயிடுதுல்ல, அது சரியா இருக்காது. அது எலெக்ஷன்ல எல்லாம் சரியா இருக்காது. கடைசி வரைக்கும் நீங்க வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சு பிரச்சாரம் கடைசி நாள் 6 மணிக்கு முடிகிற வரைக்கும் நீங்க கரெக்டா ஃபைட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. செந்தில் பாலாஜி இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி இந்த 2 நாளா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு தொகுதியுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு, உனக்கு ஓஏரில் எவ்வளவு ஓட்டுன்னு கிட்டத்தட்ட நேற்று 3 தொகுதி முடிஞ்சு, இன்னைக்கு 3 தொகுதி முடிக்கிறார். நாளைக்கு 4 தொகுதி மொத்தம் கோயம்புத்தூர்ல உள்ள 10 தொகுதியில உள்ள மைக்ரோ லெவல்ல என்னங்கிறத கேட்டுட்டு இருக்காரு. நல்லா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. எல்லாத்தையும் வர சொல்லி நிர்வாகிகளை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, நம்மளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கடுமையாக போராடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருந்துட்டு, சரி ரைட்டு சொல்லுங்க உங்க ஏரியாவில் எவ்வளோ ஓட்டு வாங்கிறீங்கன்னு அவரும் ஒரு உட்காந்து எழுதுறாரு. சொல்ல கேட்டு எழுதுகிறாரு. எவ்வளோ, ஏன்னா அவரு ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறார் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க சொல்றவங்க அங்க இருந்தாங்கல்ல, பூத் லெவல்ல இருந்த ஆட்கள் எப்படி அவங்க சொன்ன டேலி ஆகுதா, சரியா இருக்கா, கூடதா குறையுதா அப்படிங்கிற விஷயத்த அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன். நீங்க தேர்தல் அரசியல் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தொடர்ந்து ஜெயிக்கணும்னா இதெல்லாம் காரணம். மற்ற எல்லாமே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, அது இயல்பு. போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க, பார்த்துக்கலாம், இனிமேல் கவுண்டிங்கான வேலைகள் பார்க்கணும். இல்லை இவர் என்ன பண்றாரு, திருப்பி அடுத்த நாள்ல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதை வச்சு நான் சொல்றேன். ஆமா நடந்துட்டு இருக்கு. ஆமா நேத்து 3 தொகுதி அவங்களுக்கு ஒரு எந்துவ கொடுக்கறதுக்கும் நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாரோட சாப்பாடு, மதிய உணவு, என்ன விருந்துன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் சாப்பாடு, மதியான சாப்பாடு, எனக்காக ஒர்க் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ், சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க, சொல்லுங்க எப்படி இருந்துச்சு, யார் ஒர்க் பண்ணா, என்ன மாதிரி லெவலில் நம்மளுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கோம் அப்படி போய் சொன்னாலும் சரி போனாலும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாங்கிறது தான் அவருடைய விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் கொங்கு மண்டலத்தை சொல்கிறேன் நான். அப்போ இப்போ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமே இப்படி ஃபாலோ பண்ணுறவர் டே டு டே என்ன பண்ணியிருப்பாரு, திருப்பூர் பேசியிருப்பாரு, வழங்கப்பட்டிருந்த போது. ஆமா நான் தான் சொல்றேன், நீங்க அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா தானே நீங்க கரெக்டா இருக்கும். ஒரு வெற்றினா சாதாரணமா கிடைச்சிடாது இல்லை உங்களுக்கு. அந்த ஒர்க்கு தான் சொல்றேன், அந்த ஒர்க்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்கு.
பெரிய பலமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய திமுக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையா இருக்கு. நிச்சயமா சார். ரொம்ப விலாவாரியான ஒரு உரையாடல். அ கொங்கு மண்டலத்துல வந்து ஆஃப்டர் போலிங் என்ன மாரியான அங்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கு? அங்கிருந்து பல கிடைக்கக்கூடிய தகவல்கள், மாஜிகளுக்கே ஒரு கடுமையான ஆமா. ஒரு போட்டி தரக்கூடியதாகவும், பல மாஜிகள் தோல்வி முகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. இந்த முறை திமுக கணிசமான இடங்களிலும், ஒரு பெருவாரியான இடங்களிலும் அங்கு வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனை படைக்கும். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த பொறுப்பை அவர் செவனேன் என்று செய்திருக்கிறார். அதை வரக்கூடிய மே 4ஆம் தேதி அது ஊர்ஜிதமாகும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பேசுனதுக்கு. நன்றி. நன்றி.